கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா? கிளியராக இருக்கா? யாரும் கேட்குதா வாய்ஸ்? மெசேஜில் போகிற மாதிரி கேட்குதா இல்லையான்னு சொல்லி வாய்ஸ் கேட்குதா? கிளியராக இருக்கா? வாய்ஸ் கேட்குதா எல்லாருக்கும்? எல்லாரும் வந்து நீங்கள் Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் நீங்கள் இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். Node.b அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களோட Node.js வெர்ஷன் வந்து இதில் பிரிண்ட் ஆகும். எனக்கு 20% பிரிண்ட் ஆகும், உங்களுக்கு வந்து சம்டைம் 22 அப்படி ஏதாவது பிரிண்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண இன்ஸ்டால் பண்ண வெர்ஷனை பொறுத்தது. இப்போ என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு? ஜஸ்ட் ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்களா? இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்களா? ஸோ இதில் வந்து 2-3 வெர்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் வந்து இந்த எல்டிஎஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது நல்ல எல்டிஎஸ் வெர்ஷனு. கரண்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோ நல்ல இல்லை. இந்த எல்டிஎஸ்ன்றது வந்து வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்னு சொல்கிறது. அது என்னென்னா வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து எந்த விதமான பக்ஸ் பிரச்சனைகளும் இருக்காது. அதில் நீங்கள் எல்டிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது நல்லா எல்டிஎஸ் தான் வரும். நீங்கள் வேறு அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எல்டிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாங்கள் என்ன செய்வோம், ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிற ஐடியை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, நீங்கள் வந்து இன்னும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சில செட்டிங்ஸ் வந்து செய்யணும். டெர்மினலில் வந்து நியூ டெர்மினலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சிஎம்டி எனக்கு இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து சிஎம்டி இருக்காது, டெர்மினல் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்ஷல் இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை என்ன செய்யணும்னு கேட்டால் ஜஸ்ட் இதில் போயிட்டு நான் போர்ஷலில் மாற்றி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஈஸிக்காக. ஸோ ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் வந்து போர்ஷலில் வச்சுக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இருக்க எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ப்ளஸ் சைனுக்கு பக்கத்தில் ஒரு அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு இந்த மாதிரி செலக்ட் டிஃபால்ட் ப்ரொஃபைல்னு இருக்கும். அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியாக செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் புது டெர்மினல் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எத்தனை டெர்மினல் வேணும்னாலும் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன செய்யும், டெர்மினல் வந்து கிரியேட் ஆகி கொண்டிருக்கும். டெர்மினலையும் யூஸ் பண்ணுறன்றதை பார்ப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு பண்ணி தேவையில்லை. விளங்கிட்ட டவுட் இருந்திருக்கா? இப்போ இந்த விஷயங்களில் செட் பண்ணுற விஷயங்கள் டவுட் இருந்திருக்கா? யாருக்காவது செட் பண்ணுற விஷயங்கள் டவுட் இருந்திருக்கா? வாய்ஸ் கிளியராக கேட்குதா? வாய்ஸ் எதுவும் கிளியராக கேட்காட்டி சொல்லுங்கள். நான் கொஞ்சம் இன்னும் தொட்ட பிரச்சனை இருக்குது. அதில் வந்து வாய்ஸ் கிளியராக கேட்காட்டி சொல்லுங்கள், திரும்ப சொல்லுவேன். ஜஸ்ட் எல்லாம் கிளியர் தானே இல்லை? ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் வந்து முதல்ல கிரியேட் பண்ணுவோம் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை, விட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். விட்டுன்னு சொல்லுவாங்க, ஒயிட்னு சொல்லுவாங்க. ஆனால் விட்டுன்றது தான் சரியான வேர்டு. அதுக்கு ஆக்சுவலி அது ஃப்ரெஞ்ச் வேர்டு. விஐடி விட்ன்றது வந்து என்னென்னு கேட்டால் ஸ்பீட் அண்ட் அர்த்தம். ஓகே, ஸ்பீட் அண்ட் அர்த்தம். இது என்னென்னு கேட்டால் ஒரு டெவலப்மெண்ட் டூல். இது எழுதிருக்கு பாருங்க, த பில்ட் டூல் ஃபார் ஒர்க். இந்த பில்ட் டூல் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து நாங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், பில்ட் பண்ணுவோம். இதுக்குள்ளே வந்து ஒரு இன்பில்டான சர்வரும் இருக்குது. அந்த சர்வர் வந்து என்ன செய்து கொள்ளும், எங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணி ஷோ பண்ணி வழக்கமாக நாங்கள் ரியாக்ட் ப்ராஜெக்ட் நார்மலாக கிரியேட் பண்ணுற மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணால் எங்களுக்கு என்ன செய்யும், லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்து ரன் ஆகும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இன்னொரு போர்ட்டில் வந்து ரன் ஆகும், அவ்வளோதான். பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் ஸ்பீடாகவும் இருக்கும். அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த விட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் முதல்ல இந்த சைட்டுக்கு போகணும். எல்லாரும் போங்க இந்த சைட்டுக்கு. ஸோ எப்படி போகிறதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து உங்களோட கூகுள்லையோ இல்லாட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் பிங்காக இருந்தால் ஜஸ்ட் பிங்கில் போயிட்டு என்ன செய்யுங்க, விஐடின்னு அடிச்சுக்கொள்ளுங்க, விஐடின்னு அடிச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் என்ன இருந்தாலும் கூகுளில் இருந்தால் கூகுளில் போயிட்டு என்ன செய்யுங்க, விஐடின்னு அடிச்சுக்கொள்ளுங்க. அடித்தா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து வரும். இது மாதிரி viit.dev இருக்கும். ஸோ இந்த லிங்குக்குள்ளே நீங்கள் போய்க்கொள்ளுங்க.
ஸோ போனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். VAT.dev சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம், ரன் ஆகுது. ஐ மீன் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஓகே, இந்த wit.dev இந்த பேஜ் வந்து வரும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இந்த பேஜ் எல்லாரும் வந்துட்டீங்களா? இந்த பேஜுக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? இந்த பேஜுக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? இது இஷ்யூ இருக்குது அந்த பேஜுக்கு வரது இல்லை தானே? ஸோ நீங்கள் இதில் ஒன்று டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பேஜுக்கு வாங்க. வந்துட்டு வந்து இந்த கெட் ஸ்டார்ட்ன்ற பட்டன் இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிக்கோனா உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் வரும். நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணணுன்ற டாக்குமெண்டேஷன் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இதை வச்சு என்னென்ன பில் பண்ணலாம்ன்றது இருக்குது பாருங்க. ஸோ வனிலான்றது வந்து எங்களுக்கு நார்மலான ஜாவாஸ்கிரிப்ட், நாங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட். வியூன்றது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ரியாக்ட்ன்றது வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிற லைப்ரரி, இப்போ நாங்கள் படிக்க போகிற லைப்ரரி தான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இந்த விட்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ப்ராஜெக்ட்டை வந்து இந்த விட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு டெம்ப்ளேட்டாக கூட கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்வோம், பேசிக்காக வந்து ஒரு விட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். விட்டில் வந்து ஒரு React.js ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல வந்து இந்த கமாண்ட் இருக்கு பாருங்க, ஒரு கமாண்ட் தெரியுது இல்லை? ஸோ இந்த கமாண்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இந்த $சைனை விட்டுட்டு மீதியை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. $சைனை விட்டு மீதியை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்டுக்கு வாங்க. வந்துட்டு வந்து உங்களோட டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. டெர்மினலில் ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் எந்த இடத்துல கூட ப்ராஜெக்ட் வந்து வரணும், எந்த ஃபோல்டரில் கூட ப்ராஜெக்ட் வரணும்ன்றதை நீங்கள் இந்த செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் ஃபோல்டருக்கு போயிட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், என்னுடைய இந்த எஃப் டிரெக்டரியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இல்லை நாங்கள் இப்போ கிரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபோல்டர் தான் கிரியேட் ஆகும். நீங்கள் வேணும்னா என்ன செய்யலாம், இதுக்கு வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நான் என்ன சொல்கிறேன், React கிளாஸ் பேர் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு React கிளாஸ் பேர் வச்சுக்கொள்கிறேன். உள்ளே போய்க்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னது, ஒரு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு. எப்படி கிரியேட் பண்ணி பார்த்தீங்க தானே? ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரியுமா நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் நம்மளா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். என் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஜஸ்ட் என்ன செய்யுனாங்க, இதில் போயிட்டு வழக்கமாக நாங்கள் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ண மாதிரி ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய் ஃபோல்டரை கொடுத்துட்டு பேரை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ என்ன பேர் வச்சுனாங்க, React ஃபோல்டர் வச்சு React கிளாஸ்னு வச்சுனாங்க. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து கொள்கிறேன். இந்த ஃபோல்டருக்கு வந்துட்டு செலக்ட் ஃபோல்டர்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஜெக்டில் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து வரும், அதில் ட்ரஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் என்னது, நீங்கள் இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நிற்கிறீங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் உங்களுடைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க தானே, அந்த ஃபோல்டரை வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பரலலாக ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் விளங்காமல் இருந்தால் கேளுங்க இருக்கா, நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்டுறேன். ஜஸ்ட் இந்த இடத்த பாருங்கள், ஒரு எம்டி ஃபோல்டர் இருக்கா? ஸோ எம்டி ஃபோல்டர் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த இடத்த பாருங்கள், React கிளாஸ்னு சொல்லியிருக்கு பாருங்கள், React கிளாஸ். இதான் எங்களோட ஃபோல்டர். ஓகே, இதான் எங்களோட ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் நேம் தான் இதில் வந்துருக்கு. React கிளாஸ்ன்ற ஃபோல்டர் நேம் தான் இங்கே வந்து என்ன வந்துருக்குது, கேப்ஸ்டாக்கில் வந்துருக்கு. நீங்கள் அதை ஹோவர் பண்ணிங்கன்னா கூட ஒரிஜினல் ஃபோல்டர் நேம் தெரியும் அதில். ஜஸ்ட் அதில் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஒரு ஐக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கன் வந்து என்னென்னு கேட்டால் நியூ ஃபைல், புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது. ஓகே, புதுசாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், இந்த நியூ ஃபைல்னு சொல்கிறது. இந்த நியூ ஃபைல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர், அதாவது புதுசாக ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறது. இது வந்து என்னது, ரிஃப்ரெஷ் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோரரை ரிஃப்ரெஷ் பண்ணுறது. நாங்கள் புதுசாக எதுவும் ஃபோல்டர் இங்கே கிரியேட் பண்ணோம்னா இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்து கொடுத்துருக்காக வச்சுக்காங்களது. ஸோ அடுத்து வந்து கொலாப்ஸ் ஃபோல்டர்னா என்னது, கொலாப்ஸ் பண்ணுறது தெரியும் தானே? ஸோ இது வந்து என்னது, கொலாப்ஸ் பண்ணுறது. இது வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இவன் இதில் பார்த்துக்கொள்ளுங்க. நியூ ஃபைலை நான் கிரியேட் பண்ண போகிறோம். நியூ ஃபைலோட கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன், new.tsx போடுவோம். ஐ திங்க் ரெக்கார்ட் ஆகாத மீட்டிங் ரெக்கார்ட் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் சொல்கிறேன் new.tsx போட்டுக்கொள்கிறேன். போட்டுக்கொள்கிறேன். TSX வேணா நான் இப்போ சொல்கிறேன், நார்மலாக வந்து TXT ஃபைலோட கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறதுக்காக, வரண்டுக்கும் இல்லை, உங்களை ஷோ பண்ணி காட்டுறதுக்காக ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்துட்டீங்க எங்களுக்கு. இப்போ நீங்கள் எங்களோட ஃபோல்டருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதே டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும் பாருங்க, இருக்கா? ஸோ நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணுற எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் ஆகும். நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லாமே இந்த ஃபோல்டருக்கு கிரியேட் ஆகும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே எங்களுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே எங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், டெர்மினலில் போயிட்டு நியூ டெர்மினல் போங்க. ஜஸ்ட் பாருங்க, இந்த டெர்மினலில் போயிட்டு நியூ டெர்மினல் போங்க. போனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். எல்லாரும் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? யாருக்கும் இஷ்யூ இருக்கா? அதாவது இது வரைக்கும் சொன்னதில் இஷ்யூ இருக்காது. இப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணும்னா, நாங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த பார்த்தீங்களா, ஒரு கமாண்டோட காப்பி பண்ணிட்டு வந்து தெரியுமா, இங்கேருந்து உங்களுடைய ப்ரௌசரில் இருந்த கமாண்ட் காப்பி பண்ணிட்டு வந்தோமே இந்த இடத்துல. ஸோ இந்த கமாண்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும், காப்பி பண்ணிக்கொள்ளணும். இது கூட white.devல இருக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன செய்யுங்க, பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இதில் பார்த்தா என்னது, NPM யூஸ் பண்ணுறோம், கிரியேட் விட்னு கொடுத்துக்கொள்கிறோம், லேட்டஸ்ட்ன்றதை கொடுத்துக்கொள்கிறோம்.
ஜஸ்ட் என்ன செய்வோம், இப்போ வந்து கொடுத்தா பிறகு பேஸ்ட் பண்ண பிறகு என்டர் பண்ணி கொடுங்க. நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு சம்திங் வரும். இதில் என்ன கேட்குது, ப்ரொஜெக்ட் நேம் வந்து கேட்குது. இதில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ப்ரொஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வந்து டிஃபால்ட்டாக விட்டீங்கன்னா ப்ரொஜெக்ட் நேம் வந்து வித் ப்ரொஜெக்ட்னு சொல்லி கிரியேட் ஆகும். நீங்கள் என்ன நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், மை ரியாக்ட் ப்ரொஜெக்ட் வச்சுக்கொள்கிறோம் பேர், மை ரியாக்ட் ப்ரொஜெக்ட் பேர் வச்சுக்கொள்கிறேன். ஓகே, மை ரியாக்ட் ப்ரொஜெக்ட் பேர் வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன பேரும் வைக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் செய்கிறீங்கன்னா அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் பேர் வச்சுக்கொள்ளலாம். அப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் நான் என்ன செய்கிறேன், மை ரியாக்ட் ப்ரொஜெக்ட் வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு என்ன செய்கிறேன், என்ற கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கேட்குது. நான் வந்து என்ன செய்ய போகிறேன், என்ன பில்ட் பண்ண போகிறேன்றது கேட்குது. நான் என்ன பில்ட் பண்ண போகிறேன், ரியாக்ட் தானே. இதில் பாருங்க, அந்த பச்சை கலர் டொட் இதில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பச்சை கலர் டொட் வந்து உங்களோட கீபோர்டில் அந்த டவுன் மார்க் இருக்கு, டவுன் அம்புக்குறி இருக்கு தானே, அப் டவுன் லெஃப்ட் ரைட் அம்புக்குறி. அந்த அம்புக்குறியில் வந்து டவுனை கொடுத்தீங்கன்னா கீழே போகும் பாருங்க, கீழே போகும். அடுத்த கொடுத்தீங்கன்னா ரியாக்ட்டுக்கு வரும். ஸோ ரியாக்ட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணிடாது, இதில் மவுஸ் வந்து யூஸ் ஆகாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய அம்புக்குறி தான் யூஸ் பண்ணணும். அதில் நான் என்ன செய்கிறேன், இந்த அம்புக்குறியை யூஸ் பண்ணி அடுத்து வரேன், ரியாக்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ரியாக்ட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், என்ற கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குது. என்னது, செலக்ட் வேரியன்ட். இது என்னது, டைப் ஸ்கிரிப்ட் வேணுமா ஜாவா ஸ்கிரிப்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. டைப் ஸ்கிரிப்ட் என்னது, ஜாவா ஸ்கிரிப்ட் என்னது தெரியுமா உங்களுக்கு? ஸோ டைப் ஸ்கிரிப்ட்ன்றது வந்து ஒரு ஒரு விதமான ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான். நான் அங்கே என்ன இருக்குமான்னு கேட்டால் ஃபிக்ஸ்டான டைப்ஸ் இருக்கு. அதாவது நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட வேரியபிள்ஸுக்கு வந்து ஃபிக்ஸ்டான டைப்ஸ் நான் கொடுக்குறது இல்லை. அது வந்து டைனமிக்கான டைப்பாக இருக்கும். ஆனால் வந்து டைப் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டான டைப் இருக்கும். அண்ட் அதே நேரம் வந்து டைப் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்கும். தரத்துக்கு இன்டர்ஃபேஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நாங்கள் பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுலேயும் 10 ஆப்ஷன் இருக்குது. எஸ்டபிள்யூசின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அது என்னது, ஸ்பீட் வெப் கம்பைலர்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி கம்பைலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். நாங்கள் என்ன செய்வோம், பேசிக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஸோ நீங்கள் ரியாக்ட் ரவுட்டர் V7 யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதெல்லாம் வந்து வேறு விஷயங்கள். ரெட்வுட் எஸ்டிக்ன்றது ரெட்வுட் JS என்ற அந்த ஃப்ரேம் ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒரு ரவுட்டர். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஏன்னா நாங்கள் என்ன செய்வோம், பேசிக்காக ஒரு நீங்கள் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரியாக்ட்ன்றது ஃபஸ்ட்டாக படிக்கிறீங்க. ஸோ நாங்கள் எடுத்தோடனே போயிட்டு இந்த டைப் ஸ்கிரிப்ட் இல்லாட்டி வந்து இந்த SWCயோ போய் படிச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்காக போவோம். சரியா? ஸோ இந்த SWCன்றது வந்து ஒரு கம்பைலர், அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு கம்பைலர். இது வந்து என்னென்னா ரஸ்ட்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ரஸ்ட்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸ்பீடி வெப் கம்பைலர்னு சொல்கிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், ஜஸ்ட் பேசிக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கொள்வோம், என்று கொடுத்துக்கொள்கிறோம். இப்போ என்ன செய்யுது, உங்களுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு, உங்களுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு. சரியா? எனக்கு என்ன சொல்லுதுன்னா, வேறு வெர்ஷன் அவைலபிள் இருக்குன்னு சொல்லுவது, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்கே பார்ப்போம், கிரியேட் ஆகிட்டு பார்ப்போமா. உள்ள உங்களுக்கு என்ன நடந்திருக்குது, நான் கொடுத்த பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஜஸ்ட் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா? நான் கொடுத்த பேரில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகணும். நான் இதுக்கு இந்த வெளி ஃபோல்டருக்கு வேலை செஞ்சு எனக்கு யோசனமே இல்லை. இந்த வெளி ஃபோல்டருக்கு நான் இது ஒர்க் பண்ண போகிறது இல்லை. சாரி, நடந்தது. இந்த வெளி ஃபோல்டருக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் என்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதுக்குள்ளே போய் ஆகணும். அப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு கமாண்ட் லைனில் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால் சிடின்றதை கொடுப்போம். சரியா? சிடின்றதை கொடுப்போம். சேஞ்ச் டிரெக்டரி சிடின்றதை கொடுத்து போட்டு என்ன செய்வோம், இந்த ஃபோல்டர் நேம் என்ன நேம் கொடுத்துருக்கோம், மை, ஜஸ்ட் தெரியுதா ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த கமாண்ட் லைன், இதில் பாருங்கள், மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கொள்கிறோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், சிடி கொடுக்கணும். சிடினா என்னது, சேஞ்ச் டிரெக்டரி. நீங்கள் என்ன செய்யணும், டிரெக்டரி வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எந்த டிரெக்டரிக்கு போக போகிறீங்க, இந்த மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் என்ற ஃபோல்டருக்கு போக போகிறீங்க. ஜஸ்ட் கொடுத்துட்டு என்ற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் பாருங்க. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ரியாக்ட் கிளாஸ் என்ற ஃபோல்டரில் இருந்து இந்த ஃபோல்டருக்கு வந்திருக்கீங்க. இந்த ஃபோல்டருக்கு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டருக்காக நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம், ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நீ நாங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் NPM இன்ஸ்டால் பண்ணணும். நாங்கள் இங்கே பார்த்தோம்னா தெரியும், இங்கே இருக்குது. ஜஸ்ட் எங்களோட ப்ராஜெக்ட் கைடுக்கு போவோம். கைடு போனால் வந்து எங்களுக்கு இருக்காது அப்படிங்களா. ஸோ அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், NPM இன்ஸ்டால் கொடுக்கணும். பாருங்க இருக்குது பாருங்க. ஸோ ஜஸ்ட் NPM இன்ஸ்டால் கொடுக்கணும். இந்த NPM இன்ஸ்டால் ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்குறோம்னா அந்த கேள்விக்கு நீங்கள் விட தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் இதை பார்ப்போம். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்களா, சாரி, இதுக்கு நெட்வொர்க் பிரச்சனை ஆகிட்டு இந்த இடத்த ஸ்டாப் பண்ண, இந்த இடத்த உங்களுக்கு கேட்க விட்டது. இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல கேட்கல.
எந்த இடத்துல இருந்து கேட்கிறேன் நான் சொன்னது? ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, எந்த இடத்துல இருந்து கேட்குறேன்னு சொல்லி. நான் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் பார்த்தீங்களா? இல்லை கிளியராக தெரிஞ்சுதா? இந்த சிடி கொடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சதா? ஸோ இந்த விஷயம் கேட்டதா இல்லையா? எஸ் ஒன்று சொல்லுங்க. இந்த விஷயம் இப்போ நான் இந்த விஷயம் சொன்னேனே, சேஞ்ச் டிரெக்டரி மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தது கேட்டதா இல்லையா? யாராவது ஒரு chatல சொல்லுங்க. எஸ் ஒரு நோ. இதான் நான் அந்த இடத்துல இருந்து சொல்ல மார்க்கும் எனக்கு கேட்டுதா? ஜஸ்ட் இப்போ நான் கதைக்கிறது கேட்குதா வாய்ஸ்? கேட்கலையா வாய்ஸ்? வாய்ஸ் வாய்ஸ் கேட்குதா இப்போ கேட்குதா வாய்ஸ்? ஜஸ்ட் நான் இது சொன்னது கேட்டதா? அந்த சிடி மை ரியாக்ட் ப்ராஜெக்ட்னு சொன்னது கேட்டதா? இந்த ஏன் யூஸ் பண்ண சொன்னது கேட்டதா? இந்த இடத்துல இந்த சிடி மை ரியாக்ட் ப்ராஜெக்ட்ன்றதை ஏன் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னது கேட்டதா? இப்போ நான் கதைக்கிற வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? ஜஸ்ட் இருக்கோமே மெசேஜ் போடுங்க எனக்கு. இந்த தெரியல, எனக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, இந்த சிடி ரியாக்ட் மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் சொன்னதும் கேட்டது தானே? ஸோ இந்த விஷயம் ரியாக்ட் மை ப்ராஜெக்ட் ஏன் இந்த சிடி மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம்ன்றது சேஞ்ச் டிரெக்டரி கேட்டது தானே? ஸோ ஓகே, அப்போ நான் இதுலேருந்து சொல்லிக்கொள்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம், அடுத்த வந்து நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தா, நாங்கள் என்ன செய்வோம், உங்களோட ப்ரௌசரில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. அடுத்தது என்பிஎம் இன்ஸ்டால் வந்து நாங்கள் கொடுக்கணும். என்பிஎம் இன்ஸ்டால் கொடுக்கணும். இது என்பிஎம் இன்ஸ்டால் வந்து என்ன செய்ய வேண்டும் பார்க்கறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். ஜஸ்ட் அதை கொலாப்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே வந்து எங்கள்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டர் என்னது, தானாக கிரியேட் ஆனது, நாங்கள் கிரியேட் பண்ணி. இந்த ஃபோல்டர் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணல, அது வந்து என்ன செய்தது, தானாகவே கிரியேட் ஆனது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கு. என்னத்துக்காக, என்ன மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இருக்க போகுதுன்றதுக்கான எல்லா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தானாகவே கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் டாட் ஜேசன் என்ற ஒரு ஃபைல் இருக்கு, தெரியுதா? ஸோ இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ன்றது என்ன கேட்டால், இது வந்து எங்களோட ப்ராஜெக்ட் செட்டிங் மாதிரி. இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் நேம் பாருங்க, ப்ராஜெக்ட் நேம் இருக்குது, வெர்ஷன் இருக்குது, டைப் இருக்குது, அண்ட் எவ்ரி திங் பாருங்க. டெவ் வந்து விட் யூஸ் பண்ணி செய்திருக்க மாதிரி இருக்குது. இது வந்து என்ன கேட்டால் ஸ்கிரிப்ட்னு சொல்றது, என்னென்ன நான் சொல்கிறேன், ஸ்கிரிப்ட்னு சொல்றது இது. ஸோ அடுத்து வந்து டிபெண்டன்சி ஒன்று இருக்குது, டெவ் டிபெண்டன்சின்னு இருக்குது. ஸோ இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த ரெண்டு தான். இதில் டிபெண்டன்சிஸ்ன்றது என்னென்னு கேட்டால், டிபெண்டன்சிஸ்ன்றது என்னென்னு கேட்டால், இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிறதுக்கு தேவையான விஷயம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பில் பண்ணி முடிச்சா பிறகு ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் தான் இந்த டிபெண்டன்சிஸ். அதே மாதிரி டெவ் டிபெண்டன்சிஸ்ன்றது என்ன கேட்டால், இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம். அப்போ நாங்கள் ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணி ஹோஸ்ட் பண்ண அப்புறம் இது வந்து தேவைப்படாது. பட் நாங்கள் டெவலப் பண்ண வரைக்கும் இவ்வளோ விஷயம் வந்து தேவைப்படும். அப்போ நாங்கள் இப்போ என்பிஎம் இன்ஸ்டால்ன்றது ரன் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த ரெண்டு விஷயங்களும் இன்ஸ்டால் ஆகும். அதாவது இதில் வந்து நேம் கொடுத்துருக்க இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து ரியலாங்கிற ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும், காட்டுறேன் அப்படி வரும்னு சொல்லி காட்டும். அண்ட் இது வந்து ரெண்டு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட்னு சொல்கிறது. இதை நாங்கள் ரன் பண்ணணும்னு கேட்டால் என்பிஎம் ரன்னுக்கு பிறகு இந்த வேர்டை வந்து கொடுப்போம், என்பிஎம் ரன் டெவ் கொடுப்போம், என்பிஎம் ரன் பில்டுன்னு கொடுப்போம். ஸோ இது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும், நாங்கள் இது ரெண்டையும் பார்த்துக்கொள்வோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், என்பிஎம் இன்ஸ்டால் வந்து ரன் பண்ண போகிறோம். என்பிஎம் இன்ஸ்டால், ஜஸ்ட் என்பிஎம் இடஒலி விட்டு இன்ஸ்டால் ரன் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் வந்து இந்த இடத்துல லோட் ஆகும் பாருங்க, தெரியுதா? ஸோ அப்படி வந்து லோட் ஆகும். ஜஸ்ட் பாருங்க, இடத்துல பாருங்க. ஜஸ்ட் இது லோட் ஆகி என்ன செய்ய முடியும் கேட்டால், இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸில் இந்த இந்த டிபெண்டன்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து என்ன செய்யும், இன்ஸ்டால் பண்ணும். அது இன்ஸ்டால் பண்ணுறது எங்கே வரும்னு கேட்டால், புதுசாக ஒரு ஃபோல்டர் வருது பாருங்க, இது நியூ ஒரு ஃபோல்டர் வந்துருக்கு பாருங்க, நோட் மாடியூல்ஸ்னு சொல்லி. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்ன செய்திருக்குது, இன்ஸ்டால் ஆகிட்டுது. அதாவது இது வரைக்கும் இதில் இல்லாத ஒரு புது ஃபோல்டர் வந்திருக்குது. அந்த புது ஃபோல்டருக்கு என்ன நடந்திருக்குது, கோட்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி வந்துட்டு. அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்யறோங்க, இந்த என்பிஎம் இன்ஸ்டால்ன்றதை ரன் பண்ணினாங்க. விளங்கிட்டா? ஸோ இங்கே பாருங்க, பேக்கேஜ் டாட் லாக் ஜேசன் ரெண்டு புதுசாக இன்னொரு ஃபைல் வந்திருக்கு, பேக்கேஜ் லாக் ஜேசன் சொல்லி. இது வந்து என்ன செய்திருக்குது, ஒரு ஒவ்வொரு இப்போ நாங்கள் தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி சொல்றதுக்கான ஃபைல் லிங்க்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன செய்திருக்குது, டவுன்லோட் பண்ணி இங்கே நோட் மாடியூல்ஸுக்குள்ள வந்து எங்களுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸும் வந்துட்டுது. இனி நாங்கள் என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணி எங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம், ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு என்ன தேவை, இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தேவை. ஜஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேக்கேஜ் டாட் ஜேசனை பாருங்க, டெவ்வில் வந்து நாங்கள் ரன் பண்ண என்ன செய்யணும், ஸோ இந்த பிட்டை வந்து ரன் பண்ண என்ன செய்யணும், இந்த டெவ்ன்ற இந்த வேர்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். நான் என்ன செய்ய போகிறேன், ரன் பண்ண போகிறேன் என்னத்தை, இந்த டெவ். அப்போ எப்படின்னு பார்ப்போம், என்பிஎம் ரன். நாங்கள் இந்த டெவ் போட்டோம்னா என்ன செய்யும், எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட் சர்வரில் ரன் ஆகும். டெவலப்மெண்ட் சர்வர் இது, இந்த விட் என்ற சர்வரில் வந்து என்ன செய்யும், ரன் ஆகும். ஜஸ்ட் ரன் பண்ணிக்கொள்வோம். எனக்கு வந்து இப்போ ரன் ஆகிட்டுது. எங்கே ரன் ஆகிருக்குது,
இந்த லிங்க்ல ரன் ஆயிருக்குது. இந்த லிங்க்குக்கு நான் எப்படி போகணும்னு கேட்டால், உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் அமர்த்தி கொண்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் அமர்த்தி கொண்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி உங்களோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட வெப்சைட். இப்போ இந்த வெப்சைட் என்னது, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, நான் கிரியேட் பண்ணதுன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து ஏற்கனவே இவங்க கோட் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் அதை எடிட் பண்ணி மாற்ற போகிறோம். சரியா, கீழே வந்து பாருங்க. இதை நான் ப்ரெஸ் பண்ண பாருங்க, கவுண்ட் கூடும் பாருங்க. தெரியுது அதில்? ஜஸ்ட் பாருங்க, இந்த இடத்த பாருங்க. அதை ப்ரெஸ் பண்ண எனக்கு என்ன செய்யுது, இந்த கவுண்ட் வந்து கூடுது. உங்களுக்கு வந்து நடக்கும் பாருங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கோடை எழுதி வச்சுட்டாங்க அவங்க. நாங்கள் அதை எடுத்து என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளவு செய்தாச்சா? டவுட் எதுவும் இருக்காது யாருக்காவது? இவ்வளோ நேரம் நாங்கள் செய்தது டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது? இவ்வளோ நேரம் நாங்கள் செய்தது டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது? டவுட் இருந்தால் சொல்லணும். எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்னோட ப்ரொஜெக்ட் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். வந்து அப்புறம் இந்த எஸ்ஆர்சி இந்த எஸ்ஆர்சி இருக்கு பாருங்க, இதுதான் சோர்ஸ்னு சொல்றது. இதுக்குள்ள தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களோட வெப்சைட்டுக்கான கோட்ஸ் எல்லாமே எழுத போகிறோம் இந்த சோர்ஸுக்குள்ள. இதுக்குள்ள போவோம். போயிட்டு பார்ப்போம், எங்களுக்கு வந்து app.jsx இருக்குது அண்ட் main.jsx இருக்குது. இந்த main.jsx தான் என்ன செய்ய போகுது, எங்களோட என்ட்ரி பாயிண்டாக இருக்க போகுது. இங்கே வந்து நாங்கள் எப்போ கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ எங்களுக்கு வந்து இனி எது ரன் ஆக போகுது, இந்த ஆப் தான் ரன் ஆக போகுது. இந்த ஆப்புக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து எழுதி கொள்ளலாம். இந்த ஆப்புக்குள்ள வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து எழுதி கொள்ளலாம். இந்த கோடை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஜஸ்ட் இந்த கோடை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? HTML கோட் மாதிரி இருக்கா பார்க்க? HTML கோட் மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு? பட் HTML நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இப்படி யூஸ் பண்ணுறாங்களா, கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறாங்களா, கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்களா HTML? ஸோ HTML பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளாஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, கிளாஸ் நேம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ இது வந்து HTML இல்லை. அப்போ இது என்னது, இந்த கோடுக்கு ஒரு பேர் இருக்குது என்று கேட்டால் JSX என்ன சொல்றது. JSX என்று கேட்டால் ஜாவா ஸ்கிரிப்ட் XML என்ன சொல்றது. கேட்குதா வாய்ஸ்? இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் வருது. கேட்குதா வாய்ஸ்? கேட்குதா? ஓகே, கேட்குதான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த பார்ப்போம். JSX சொல்றது, JSX என்று கேட்டால் ஜாவா ஸ்கிரிப்ட் XML சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் XML சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு HTML-க்கும் XML-க்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. HTML-க்கும் XML-க்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் செட்டில். HTML-க்கும் XML-க்கும் ஒரு வித்தியாசம் என்ன காணும், ஒன்று சொன்னா காணும். நிறைய சொல்ல வேணாம், ஒன்று சொன்னா காணும். HTML-க்கும் XML-க்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வித்தியாசம் ஜஸ்ட் 2 minutes டைம் தரேன், சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. HTML-க்கும் XML-க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஓகே, உங்களுக்கு நார்மலாக தெரியும் HTML-ன்றது என்னது, ப்ரீடிஃபைன்டான டெக்ஸ்ட் இருக்கு. ப்ரீடிஃபைன் டெக்ஸ்ட் இருக்கும். HTML-ன்ற டெக் இருக்கும். அதே மாதிரி வந்து H1 H2 டெக் இருக்கும். அது எல்லாமே இருக்கு. ஆனால் XML-ன்றது என்னது, கஸ்டமைசபிளான டெக்ஸ்ட். நீங்கள் டெக்ஸ்ட் என்ன செய்து கொள்ளலாம், புதுசாக கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி தான் இந்த JSX-ல உங்களால் என்ன செய்து கொள்ளலாம், புது புது டெக்ஸ்ட்டை வந்து உருவாக்கி கொள்ளலாம். அது எப்படின்னு சொல்லி நாங்கள் பின்னால் பார்ப்போம். இங்கே நாங்கள் பார்க்கறதுக்கு இது HTML மாதிரி இருந்தாலுமே இது வந்து ஆக்சுவலாக HTML இல்லை. இது வந்து என்னன்னு சொல்றது, ஜாவா ஸ்கிரிப்ட் XML சொல்றது. நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்யலாம், டிரெக்டா வந்து இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்டை என்ன செய்யலாம், ஒரு ஹேர்லி பிரேஸை போட்டு எழுதி கொள்ளலாம். நாங்கள் HTML அப்படி எழுதில்லாது. ஆனால் இங்கே நாங்கள் என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க. இங்கே நாங்கள் என்ன விதமான ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்டையும், ஓகே, எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் என்ன செய்யலாம், இந்த XML-க்குள்ள இந்த JSX கூட எழுதி கொள்ளலாம். அப்போ JSX-ன்றது என்னது, பார்க்கறதுக்கு HTML மாதிரி இருக்கக்கூடிய இந்த XML-ஐயும் ஜாவா ஸ்கிரிப்டையும் மிக்ஸ் பண்ணின ஒரு லாங்குவேஜ் தான் இந்த JSX. விளங்கிட்டா? டவுட் எதுவும் இருக்கா? அதில் யாருக்காவது டவுட் எதுவும் இருக்கா? யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா? ஓகே, அப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், எங்களோட ப்ரொஜெக்டை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ப்ரொஜெக்டில் வந்து முதலாவது வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணுறோம். நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட்லேருந்து பில்ட் பண்ணோம். அழிச்சிட்டு சரியா, அழிச்சிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன், ப்ரௌசருக்கு போய் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது, எம்டி ஆகிட்டு. இப்போ எங்களுக்கு இதில் வந்து ஒன்றுமே இல்லை, எம்டி ஆகிட்டு. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். முதலாவது கம்பனண்ட். நாங்கள் முதலாவது பார்க்க போகிற விஷயம் என்னது, கம்பனண்ட். அப்போ இந்த ரியாக்ட் ஜேஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கம்பனண்ட். இந்த கம்பனன்ட்ன்றது என்னன்னு கேட்டேன், இந்த கம்பனன்ட்ன்றது என்னது கேட்டால் பெருசாக ஒன்றுமே இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாங்கள் ஃபங்க்ஷன் படிச்சோம் தெரியுமா? ஃபங்க்ஷனில் என்னென்ன வகை படிச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் என்ன விதத்தில் என்ன வகையாக வந்து நாங்கள் படிச்சாங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். எல்லாருமே ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்கன்ட்டு, அப்படி இல்லாட்டியும் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் ஐடியா இருக்குன்னு ஸோ அதை சொல்லுங்க. ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நாங்கள் என்னென்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து படிச்சோம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன விதமான படிச்சாங்க, என்னென்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு படிச்சாங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல, என்னென்ன விதமானது
நேம்டு ஃபங்க்ஷன் ஞாபகம் இல்லையா? நேம்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்துனாங்க. மற்றது வந்து அனோனிமஸ் ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்துனாங்க. அதே மாதிரி வந்து அரோ ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்துனாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ அப்படி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், கம்பனண்ட் சொல்ல போகிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபங்க்ஷனை தான் கம்பனண்ட் சொல்ல போகிறோம், எதுக்கு நாங்கள் வேறு பேர் வைக்கணும், ஃபங்க்ஷனே சொல்லலாமேன்னு கேட்கலாம். ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா எல்லா ஃபங்க்ஷனுமே கம்பனண்ட் இல்லை. அப்போ எந்த ஃபங்க்ஷன் கம்பனண்ட் கேட்டால், எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ணுதோ, விளங்குதா சொல்றது? எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் கம்பனண்ட். விளங்குதா? டவுட் எதுவும் இருக்காதுல்ல நான் இப்போ சொன்னதில்ல? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய கோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க, ஃபங்க்ஷன் எப்பன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது? ரிட்டர்ன் பண்ணுது. என்னது ரிட்டர்ன் பண்ணுது? ஒரு ஜேஎஸ்எக்ஸ் கோட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது HTML லைக்காக இருக்கக்கூடிய ஜேஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோடை வந்து என்ன செய்யுது? ரிட்டர்ன் பண்ணுது. அப்படி ரிட்டர்ன் பண்றதால தான் இது என்னவா இருக்குது? ஒரு கம்பனண்டா இருக்குது. விளங்குதா? அப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், ஒரு ரியாக்ட் ஜேஎஸ் கம்பனன்ட்ன்றது என்ன? ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஆனால் வந்து அது நார்மலான ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கொள்றேன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கொள்றேன். ஃபங்க்ஷன் ஜஸ்ட் நீங்கள் முதல்ல நீங்கள் இருந்த பழைய கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் இப்படி எழுதி போட்டு என்ன செய்றீங்க, யூஸ் பண்ணி கொள்றீங்க. ஆனால் இது வந்து இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியும். நாங்கள் ஜஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து எழுதினதோட விடாமல் ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கோம் எக்ஸ்ட்ராவா. என்னது? இந்த எக்ஸ்போர்ட். ஓகே, இந்த எக்ஸ்போர்ட் நான் இதை சொல்ல மறந்துட்டு நான் காட்டுறேன். எக்ஸ்போர்ட் நீங்கள் வந்து எந்த கம்பனண்ட்டை வந்து எழுதினாலுமே ரியாக்ட் ஜேஸில் வந்து எந்த கம்பனண்ட்டை வந்து கிரியேட் பண்ணாலுமே அதில் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ன்றது இருக்கும். எக்ஸ்போர்ட்ன்றது இப்படி தான் இருக்கணும்ன்ற எந்த அவசியம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த எக்ஸ்போர்ட் இங்கே அடிச்சு போட்டு இங்கேயும் போட்டுக்கொள்ளலாம். சரியா? இங்கேயும் போட்டுக்கொள்ளலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் போட்டுக்கொள்ளலாம். ஜஸ்ட் நாங்கள் இதை ஏன் யூஸ் பண்ண கேட்டேன், இந்த எக்ஸ்போர்ட்ன்றதை ஏன் யூஸ் பண்ண கேட்டால், நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே என்ன செஞ்சிருக்கோம், அந்த குறிப்பிட்ட கம்பனண்ட், இந்த ஆப்ன்ற இந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை வந்து இங்கே என்ன செய்திருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணணுமா இருந்தால் அந்த விஷயம் என்ன இருக்கணும், எங்கேயாவது எக்ஸ்போர்ட் ஆகிருக்கணும் இல்லையா? அப்போ அதனால் வந்து இந்த கம்பனண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், இந்த கம்பனண்ட் என்று சொல்ல போகிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ அதை நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லாட்டி வந்து அது முதல் இருந்த மாதிரி இப்படியும் செய்யலாம். அது கூட விருப்பம். சரியா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், புதுசாக ஒரு கம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். புதுசாக ஒரு கம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் அதை வந்து ஒரு அரே ஃபங்க்ஷன், சாரி, ஒரு அரோ ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சாதாரணமான ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் என்னோட சேர்ந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். நான் என்ன செய்ய போகிறோம், ஃபங்க்ஷனோட கிரியேட் பண்ணிக்கொள்ள போகிறோம். நேம்டு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நேம்டு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி போகிறோம். அதுக்கு நான் கிரீட் பேர் வச்சுக்கோம். கிரீட் பேர் வச்சுக்கோம். என்ன செய்யிட்டேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரீட் வச்சா என்ன பிரச்சனை கேட்டால், நான் திருப்பி இம்போர்ட் மாற்றணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், சேம் எப்பன்ற நேமே வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் வேணும்னா அங்கே மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். என்னத்தை, ஒரு ஜேஎஸ்எக்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏதாவது ஒரு ஜேஎஸ்எக்ஸை நான் என்ன செய்யணும், ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஒரு H1 டேக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஒரு H1 டேக்கை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி ஒரு H1 டேக்கை வந்து என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குது, ஹலோ வந்து இருக்குது. ஜஸ்ட் சேவ் பண்ணோம். சேவ் பண்ணிட்டு எங்களுடைய ப்ரௌசருக்கு போகும். என்ன இருக்குது, ஹலோண்டு வருதா? அப்போ நீங்கள் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஜேஎஸ்எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, ஜேஎஸ்எக்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதோ அது வந்து உங்களுக்கு என்ன செய்யுது, ரெண்டர் ஆகுது. விளங்கிட்டு எவ்வளோ டவுட் இருந்திருக்கா, இதில் யாருக்காவது இல்லை டவுட் இருந்திருக்கா, இப்போ செஞ்சதில் டவுட் இருந்திருக்கா? இது நீங்கள் எப்படி தான் செய்யணும் மட்டும் இல்லை, என்ன செய்யலாம், ஒரு இன்னொரு வழி என்னது, இது எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ன்றதை ஃபங்க்ஷனுக்கு கீழே நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். எப்படி, இந்த மாதிரி. சரி, எப்படி நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். பாப்போமா, நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா, என்ன வருது, ஹலோ ஒன்று வருது. அப்படி என்ன செய்யலாம், இந்த மாதிரி ரெண்டு வகையிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ இப்போ சொல்லுங்க யாராவது, கம்பனன்ட்ன்றது என்னது, கம்பனன்ட்ன்றது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். அது என்ன செய்ய போகுது, ஏதாவது ஒரு ஜேஎஸ்எக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஏதாவது ஒரு ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. அவ்வளோதான் விஷயம். கிளியரா? டவுட் இருந்திருக்கா இதில் யாருக்காவது? இல்லை டவுட் இருந்திருக்கா, இப்போ சொன்ன விஷயத்தில் டவுட் இருந்திருக்கா? ஓகே, இப்போ இந்த கிளாஸ் நிற்க போது நான் என்ன செய்கிறேன், ஸ்டாப் பண்ணுறேன், திருப்பி ஜாயின் பண்ணுங்க. அதே லிங்கில் திருப்பி ஜாயின் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுறேன், திருப்பி ஜாயின் பண்ணுங்க. வாய்ஸ் கேட்குதா எல்லாருக்கும்? பண்ணாங்க. அப்புறம் இப்போ என்ன பார்த்துட்டோம், நாங்கள் என்ன பார்த்துட்டோம், இந்த கம்பனண்ட் என்ன பார்த்தோம், ஒரு கம்பனண்ட் என்ன பார்த்துட்டோம். இப்போ இந்த கம்பனண்ட் நான் ஏன் வச்சிருக்கோம், இந்த கம்பனண்ட்ன்றது எங்களுக்கு ஏன் தேவை, இந்த கம்பனண்ட்ன்றது ஏன் தேவைன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டால், இப்போ இந்த ஆப்ன்றது அப்படியே விட்டுட்டு, இந்த ஆப்ன்றது அப்படியே விட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன், புதுசாக ஒரு கம்பனண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஒரு கம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்றது,
ஜஸ்ட் நாங்கள் வந்து எல்லா கோடையும் வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த எஸ்ஆர்சிக்குள்ள வச்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த எஸ்ஆர்சிக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். எஸ்ஆர்சிக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். அப்புறம் என்ன செய்யறதுக்கு கம்பனன்ட்ஸ் வந்து பேர் வச்சுக்கொள்றோம். நீங்களும் வந்து என்ன செய்யலாம், கம்பனன்ட்ஸ் வந்து பேர் வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் பொதுவாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கல அந்த முதலாவது எழுத்தை வந்து ஸ்மாலில் வச்சுக்கொள்றோம் நாங்கள். ஆனால் இங்கே மட்டும் எப்படி வச்சிருப்போம், முதலாவது எழுத்து கேபிட்டலில் வச்சுக்கொள்ளும். ஓகே, வழக்கமான ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இப்போ நான் என்ன செய்யறேன், புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபைல் கொடுத்துக்கொள்கிறேன். நான் எனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்வேன், ஜஸ்ட் ஒரு வெல்கம் இருக்கும். வெல்கம் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். வெல்கம் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ வெல்கம் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஜேஎஸ் போடுவோம். நாங்கள் கிரியேட் பண்ண போகிறது என்னது, ஒரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல். அப்போ ஜேஎஸ்எக்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்களா, ஒரு புது கம்பனண்டோட கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு கம்பனண்டோட கிரியேட் பண்ணி ஒரு கம்பனண்டோட கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஜஸ்ட் இந்த இடத்துல எங்களுடைய முதலாவது ஒரு கம்பனண்ட் வந்து ஒரு ஒரு சாதாரணமாக சிம்பிளான ஒரு கம்பனண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். சாதாரணமான ஒரு சிம்பிள் கம்பனண்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபங்க்ஷன் வெல்கம் போட்டுக்கொள்றேன். நீங்கள் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிங்களோ, ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரியே நீங்கள் என்ன செய்யுங்க, கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. பட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். என்னது ரிட்டர்ன் பண்ணணும், சம் ஜேஎஸ்எக்ஸ் கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நான் என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு செட் ஆஃப் திங் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஜஸ்ட் எல்லாரும் செய்கிறீங்களா, இது இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு செட் ஆஃப் ஜேஎஸ்எக்ஸ் கோடை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஒரு லைன் இல்லை, செட் ஆஃப் கோட். ஓகே, நான் இருக்கும்போது என்ன செய்யறாங்க, ஒரு லைன் மட்டும் ரிட்டர்ன் பண்ணாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன், இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு செட் ஆஃப் கோடை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ள வந்து ஒரு கோட் அடிக்கிறேன், உங்களுக்கு எரர் வரும், ஏன் பார்ப்போம். சரியா, ஒரு கோட் அடிக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு எரர் வரும், ஏன் பார்ப்பேன் நான். ஸோ H1 அடிச்சுக்கொள்கிறேன். H1 என்ன செய்கிறேன், வெல்கம் வெல்கம் டு என்ன போடுவோம், ரியாக்ட் படிக்கும், ரியாக்ட் போட்டுக்கலாம். வெல்கம் டு ரியாக்ட் போட்டுக்கொள்வோம். சரியா, முதலாவது. அடுத்த இன்னொரு பீட்டை கொண்டு போடுவோம். இன்னொரு பீட்டை கொண்டு போட போகிறோம். என்ன போடுவோம், let us understand. உங்களுக்கு எரர் வரும் இதில், என்னென்ன சொல்கிறேன். let's understand what is component, what is ஸ்பெல்லிங் பிளேன் அப்படிங்க ஜஸ்ட் டைப் பண்ணாலும். ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன், டைப் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு எரர் வருது. அந்த எரர் என்ன, ரீட் பண்ணி பார்ப்போமா. ஜஸ்ட் ஓவர் பண்ணுங்க. ஜேஎஸ்எக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மஸ்ட் ஹேவ் ஒன் பேரண்ட் எலிமெண்ட். அப்போ நீங்கள் எந்த ஜேஎஸ்எக்ஸ் எலிமெண்ட்ஸ் நீங்கள் இப்படி பாஸ் பண்ணாலுமே அதுக்கு ஒரு பேரண்ட் எலிமெண்ட் கட்டாயமாக இருக்கும். பேரண்ட் எலிமெண்ட்ன்றது ஒரு டிவ்வாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு எம்டியான டெக்காக கூட இருக்கலாம். ஒரு எம்டியான டெக்காக கூட இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு நார்மலாக வழக்கமாக செய்கிற மாதிரி செய்யலாம், டிப் வந்து போட்டு என்ன செய்து கொள்ளலாம். ஓகே, பட் நீங்கள் என்ன செய்யலாது, ஒரு பேரண்ட் டெக் இல்லாமல் இந்த மாதிரி செட் ஆஃப் ஜேஎஸ்எக்ஸ் லைன்ஸை வந்து உங்களால் என்ன செய்யலாது, ஒரு கம்பனண்ட்லேருந்து ரிட்டர்ன் பண்ண இயலாது. விளங்கிட்டா, டவுட் இருந்திருக்கு அதில். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அடுத்த லைனில் கீழே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோமா. ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்ன கொடுப்போம், வெல்கம் கொடுப்போம். வெல்கம் கொடுப்போம். ஜஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இப்போ என்ன செய்தாச்சு, ஒரு புது கம்பனண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு புது கம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. எல்லாம் ஓகேயா, எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் எல்லாரும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, இது ஒன்றும் தெரியாது. வேண்டாம், நான் காட்டுறேன் பாருங்க. ஒன்றுமே தெரியாது. என்ன காரணம்னு கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும், ஏற்கனவே பார்த்துனாங்க, இதான் எங்களோட என்ட்ரி பாயிண்ட். இங்கே என்ன கால் பண்ணியிருக்கு, ஆப்பை கால் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஆப்புக்குள்ளே இருக்கக்கூடியது மட்டும் தான் ரன் ஆகும். இந்த ஆப்புக்கு என்ன இருக்குது, ஹலோ மட்டும் தான் இருக்குது. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஹலோன்றது வந்து ஒரு அழிச்சு கொள்ள போகிறோம். ஹலோன்றது அழிச்சு போட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே இருந்து ஒரு செட் ஆஃப் ஜேஎஸ்எக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஜேஎஸ்எக்ஸில் வந்து நாங்கள் ஃபிக்ஸ்டான டெக்ஸ்ட் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபிக்ஸ்டான டெக்ஸ்ட் இல்லை, நாங்கள் என்ன செய்யலாம், டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம்னு சொன்னாங்க. டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு கேட்டால் இப்படி தான் கிரியேட் பண்ணுறோம். ஒவ்வொரு கம்பனண்ட்டுமே வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட். உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன், இந்த வெல்கம் என்ற கம்பனண்ட்டை போட்டாச்சா, டெக்ஸ்ட் வந்து ஒரு டெக் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த வெல்கம் எடுத்து டைப் பண்ணிக்கலையே உங்களுக்கு என்ன செய்யும், ஜஸ்ட் பாருங்க. வெல்கம் எடுத்து டைப் பண்ணிக்க உங்களுக்கு என்ன செய்யும், கீழே வந்து சஜஷன் வரும். நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், மேலே வந்து இந்த மாதிரி இம்போர்ட் ஆகும். அப்படி இம்போர்ட் ஆகாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, மேனுவலாக இம்போர்ட் பண்ணுங்க. எப்படி இம்போர்ட் பண்ண தெரியும் தானே, ஜஸ்ட் டைப் பண்ணுங்க இம்போர்ட் இந்த உங்களோட கம்பெனியுடைய பேர், உங்களோட கம்பெனியோட பேர் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யும், மிச்செல்லாம் வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படியும் வராட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, மேனுவலாக சர்ச் பண்ணுங்க. எங்கே இருக்கிற சொல்லி // கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஃபைல்ஸ் வரும். ஃபைல்ஸில் கம்பனன்ட்ஸ் இருக்குது, கம்பனன்ட்ஸில் வெல்கம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, மேனுவலாக சர்ச் பண்ணி கூட
இம்போர்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ண வெல்கம் என்ன செய்வீங்க, யூஸ் பண்ணிட்டீங்க இங்கே. இப்போ இங்கே அவுட்புட் பார்ப்போம். அப்படி இருக்கிறது அவுட்புட்டை ஜஸ்ட் இங்கே வருவோம். ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரிஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. என்ன வந்துருக்குது, வெல்கம் டு ரியாக்ட், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கம்பனண்ட். இப்போ நான் கிரியேட் பண்ண கம்பனண்ட் என்ன செய்துட்டோம், இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டோம். இதில் எங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டால், எங்களுக்கு எங்கே இல்லாமல் இந்த வெல்கம் தேவையோ, எங்கே இல்லாமல் இந்த வெல்கம் தேவையோ அங்கே இல்லாமல் என்ன செய்யலாம், நாங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு பேரண்ட் கம்பனண்ட் வச்சுக்கொள்ளணும். இரண்டாவது இது ஒரு ஜேஎஸ்எக்ஸ் என்பதால அப்போ நான் என்ன செய்யறோம், பேரண்ட் கம்பனண்ட் ஒரு பேரண்ட் டெக் ஒன்று சொல்லி பேரண்ட் கம்பனண்ட் பேரண்ட் டெக் என்ன பேரண்ட் டெக் ஒன்று வச்சுக்கொள்ளணும். இரண்டாம் வந்து இது ஒரு ஜேஎஸ்எக்ஸ் என்பதால. இப்போ நீங்கள் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு போய் கூட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி 3 தடவை வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஒருக்கா தான் கிரியேட் பண்ணீங்க, 3 தடவை வந்திருக்கு. அதாவது நீங்கள் ஒருக்கா கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், நிறைய டைம் வந்து இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் படிச்சு நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் படிச்சுனாங்க. அதில் என்ன செய்யறாங்க, ஒரு ஒப்ஜெக்டை கிரியேட் பண்ணாங்க. திருப்ப திருப்ப நாங்கள் எத்தனை தடவை அந்த ஒப்ஜெக்டை வந்து கால் பண்ணுறோமோ, ஒப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோமோ, அத்தனை தடவை என்ன நடந்தது, எங்களுக்கு அந்த அந்த விஷயம் வந்து ரிப்பீட் ஆனது. அதே மாதிரி எப்படி ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ல ஒப்ஜெக்ட் இருக்கோ, அதே மாதிரி தான் எங்களோட ரியாக்டை பொறுத்த வரைக்கும் கம்பனன்ட் இருக்கும். அப்போ நாங்கள் எப்படி சொல்லலாம், இந்த கம்பனன்ட்ன்றது ரீயூசபிலிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் விச் ரிட்டர்ன்ஸ் ஜேஎஸ்எக்ஸ் கோட்ஸ். இப்படி நாங்கள் சொல்லலாமா இல்லையா? என்ன கம்பனன்ட் என்னன்னு கேட்டா விளங்குதா? டவுட் எதுவும் இருக்கா? அதில் யாருக்கா சொன்னது டவுட் எதுவும் இருக்கா? கிளியரா எல்லாரும்? அப்போ நீங்கள் இதை எங்கே யூஸ் பண்ணலாம்? உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சம்திங் ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது, வெப்சைட்ல வேற இடங்கள்ல வந்து வர வேண்டிய தேவை இருக்குது உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். டவுட் எதுவும் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சாரி, டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. யாராவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, ப்ரொப்ஸ்ன்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். ப்ரொப்ஸ்ன்றது என்னன்னு கேட்டால், நீங்கள் ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸில் வந்து பராமீட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பராமீட்டர்ஸ் தெரியுமா? ஃபங்க்ஷனில் பராமீட்டர்ஸ்ன்றது என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் செட்டில் வந்து மெசேஜ் போடுங்க. பராமீட்டர்ன்றது நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரியாக்ட் இல்லை, நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து படிச்சிருக்கோம். அதில் வந்து பராமீட்டர்ன்றது என்ன, பராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஜஸ்ட் 2 minutes டைம் தான். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். செட்டில் வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. அப்படின்னா என்னன்றதை பற்றி சொல்லுங்க. அவ்வளோ சிம்பிளாக சொன்னாக்கா, நீங்கள் நிறைய விளங்கப்படுத்த தேவையில்லை. ஜஸ்ட் சொன்னீங்கன்னா எனக்கு விளங்கும். ஒரு ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சா சரி. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது ஒருத்தருக்கும். ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். நீங்கள் பிரச்சனை இல்லை, மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து செட்டில் வந்து மெசேஜில் சொல்லலாம். யாராவது ஸோ இன்னும் 1 minute தான் இருக்கு. சொல்லுங்க யாராவது. 2 minutes டைம் தந்துடுறேன். 1 minute போயிட்டு ஜஸ்ட் என்ன கேட்டாங்க, பராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் என்றது என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் நாங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் பராமீட்டர்ன்றது என்ன? ரியாக்ட் கொஷின் இல்லை, நாங்கள் ஏற்கனவே படித்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க கொஷின். யாராவது பராமீட்டர்ஸ் பொதுவாக பராமீட்டர் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க? யாராவது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய பராமீட்டர், ஜாவாஸ்கிரிப்ட் இல்லை, நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே அதில் இருக்கக்கூடிய பராமீட்டர் தான் யாராவது சொல்லிக்க. நேம்ஸ் அண்ட் தேர் வேல்யூ, நேம்ஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் மேபி. நீங்கள் சொல்ல வர விஷயம் வந்து எனக்கு தெரியும், செய்யறது சொல்றீங்க எனக்கு தெரியல. பட் நான் சொல்கிறேன் விஷயம் சொல்லி என்னென்னா வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சில வேல்யூஸ் வந்து தேவைப்படும். இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கு சில வேல்யூஸ், சில டேட்டாஸ் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. அந்த டேட்டாஸை நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த பேராமீட்டர்ஸ். அப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை எங்கேயெல்லாம் கால் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் என்ன செய்வீங்க,
அந்த ஆர்கியூமெண்ட்டை கொடுத்து அனுப்புவீங்க. உதாரணத்துக்கு கூட்ட ரெண்டு என்ன செய்யறது, ரெண்டு நம்பர்ஸ் தேவைப்படும், ஏ பி என்று போட்டிங்கன்னா என்ன செய்யலாம், இங்கே இருந்து கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் சொன்ன விஷயம் இதா, பராமீட்டர்ன்றது வந்து நேம்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ன்றது வேல்யூஸ், அதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னத்துக்கு ஆக்சுவலாக என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால், ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் தேவையான டேட்டாஸை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுடைய ரியாக்டை பொறுத்த வரைக்கும் கம்பனன்ட்ஸுக்கு தேவையான டேட்டாஸை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வெல்கமுக்கு சில ப்ரொப்ஸ் வந்து தேவைப்படும், சில ப்ரொப்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ நான் என்ன செய்வேன், ப்ரொப்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டேன், ப்ரொப்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டேன், ஜஸ்ட் ப்ரொப்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ இதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு பராமீட்டர் தேவைன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ நாங்கள் இங்கே வந்து அப்டோட் ஜேஎஸ்எக்ஸில் நான் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டேட்டாவாக பாஸ் பண்ணி விடணும். உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன செய்கிறேன், ஜோன் பாஸ் பண்ணுறேன், நேம் ஈக்குவல் டு ஜோன் பாஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்ன செய்கிறேன், நேம் ஈக்குவல் டு நாங்கள் இது மாதிரி ஒப்ஜெக்டில் செய்து நாங்கள் இந்த மாதிரி வேறு பேர் போடுறது, அது மாதிரி நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்த பாஸ் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ணுறேன். இதை நாங்கள் ஃபங்க்ஷன்லேயும் என்ன செய்யலாம், வேறு வேல்யூவை பாஸ் பண்ணால் வேறு வேலையே செய்ய வைக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது குமார் 2 பேர் வைக்கிறேன், அடுத்து வந்து என்ன செய்கிறேன், இன்னொரு நேம் வைக்கிறேன், அதுக்கு வந்து கமல் 2 வைக்கிறேன். சரியா, இன்னொரு 3வது கம்பனண்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், கமல் என்ற அந்த பேரை வந்து ஒரு டேட்டாவாக பாஸ் பண்ணுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பாஸ் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டின்றது தான் ஷார்ட் என்ன சொல்கிறோம், ப்ரொப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து என்ன செய்கிறேன், ப்ரொப்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், வெல்கம் டு ரியாக்ட் பக்கத்தில் வந்து என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து எழுத போகிறோம். நாங்கள் வந்து இந்த ஜேஎஸ்எக்ஸுக்குள்ள ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுத போகிறமாக இருந்தால், இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுத போகிறமாக இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி கேர்லி பிரேஸ் வந்து போடுவோம். இந்த மாதிரி கேர்லி பிரேஸ் போட்டு என்ன செய்யலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் அண்ட் டேட்டாஸ் வந்து என்ன செய்யணும், டேட்டாஸ் மட்டும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு என்னவா இருந்தாலும், நீங்கள் X+1 இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் என்ன செய்யலாம், இந்த மாதிரியான கேர்லி பிரேஸை போட்டுவிட்டு ஒரு ஜேஎஸ்எக்ஸ் கோடுக்குள்ள எழுதி கொள்ளலாம். அப்போ நான் என்ன செய்கிறேன், ப்ரொப்ஸ் டாட் நேம்ன்றதை எடுத்துக்கொள்றோம். ஓகே, நேம்ன்றதை எடுத்துக்கொள்றோம், எடுத்துட்டு சேவ் பண்ணிக்கொள்வோம். சேவ் பண்ணி நான் என்ன செய்கிறேன், இப்போ உங்களுடைய ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க என்ன வந்திருக்குது, வெல்கம் டு ரியாக்ட் ஜோன், வெல்கம் டு ரியாக்ட் குமார், வெல்கம் டு ரியாக்ட் கமல். அப்போ நாங்கள் ஒரே கம்பனண்ட்டுக்கே வேறு வேல்யூஸ் தேவைப்பட்டா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் எல்லாத்தையும் போஸ்ட் இருக்கும், எல்லாத்த போஸ்ட்டுடைய டிசைனும் வந்து எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஆனால் உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் என்னவா இருக்கும், வேறையாக இருக்கும். சதுரமாக ஒரு பெட்டி இருக்கும், அது கீழே வந்து லைக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும், கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும், ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அந்த மாதிரி வந்து சேமான ஒரு லே அவுட் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ அது வந்து என்னது, ஒரு கம்பனண்ட். அப்போ அந்த போஸ்டர் டிசைன் வந்து ஒரு கம்பனண்ட். உள்ள இருக்கிற இமேஜ் அண்ட் இமேஜ் மற்றது டெக்ஸ்டா இருக்கலாம், மற்றது மேல் தெரிகிற நேமா இருக்கலாம், கீழே இருக்கிற லைக் கவுண்டா இருக்கலாம், அதெல்லாம் என்னவா இருக்கும், டிஃபரா இருக்கும். அப்போ அது என்னன்னு கேட்டால் ப்ரொப்ஸ். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு கம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ப்ரொப்ஸை சேஞ்ச் பண்றது மூலமா என்ன செய்யறோம், அந்த கம்பனண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வேலை இருக்குது. விளங்குதா, டவுட் எதுவும் இருக்கா, யாருக்கு டவுட் எதுவும் இருக்கா? அப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபேஸ்புக்கில் வந்து ஒவ்வொரு காலம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கொண்டு கேட்கலாம், இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொண்டு கேட்கலாம். அப்படி தான் பேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வழி இருக்கு, நாங்கள் பார்ப்போம், ரியாக்டில் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். டவுட் இருக்கா ஏதாவது இதில், இவ்வளோ நான் பார்த்தால் டவுட் இருக்கா? அப்போ இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஜஸ்ட் எங்களால் வந்து ரியாக்டில் வந்து ஒரு சாதாரணமான ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வந்து ஒரு கம்பனண்டாக சேஞ்ச் பண்ணிடலாம், அதுக்கு நாங்கள் பாஸ் பண்ணுற பராமீட்டர்ன்றதை ப்ரொப்ஸாக மாற்றி என்ன செய்யலாம், அந்த கம்பனண்டோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டவுட் எதுவும் இருக்கா? நீங்கள் அந்த HTML படிக்கல, HTML வந்து நீங்கள் ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ண என்ன செய்றீங்க, அதுக்கு பக்கத்தில் கிளாஸ் ஐடி இந்த மாதிரி வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க. இப்போ எங்களோட ரியாக்ட் ஜேஸை பொறுத்த வரைக்கும் அது கிளாஸ் நேமாக இருக்கும், ஆனால் எங்களோட HTML பொறுத்த வரைக்கும் கிளாஸாக இருக்கும், எங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அதே மாதிரி வந்து இங்கே நான் கிரியேட் பண்ணின என்னுடைய ஓன் டேக்குக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். அதான் இங்கே விஷயம். விளங்குதா? டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது? டவுட் எதுவும் இருக்கா? சொன்ன விஷயத்தில் டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது? டவுட் தான் இருக்கா? இருந்தால் கேட்கணும். ஸோ அப்போ இந்த கம்பனன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை விட இன்னொரு வழி இருக்குன்னு கேட்டால், நாங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறேன் அரோ ஃபங்க்ஷன். நான் இப்போ என்ன செய்கிறேன், புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன், நீங்களும் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன் தேங்க்யூ டாட் TSX வந்து போடுறேன். தேங்க்யூ டாட் TSX நான் JSX படிக்கணும். ஸோ JSX ஃபைல் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ JSX ஃபைலை நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ ஒரு அரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு அரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். நான் என்ன செய்கிறேன், வழக்கம் போல கன்ஸ்ட் தேங்க்யூன்னு போட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூன்னு போட்டுக்கொள்கிறேன். போட்டு என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஒரு அரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அரோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஜஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம்னா எனக்கு ஒரு அரோ ஃபங்க்ஷன் ரெடி. சரியா, இப்போ நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன்,
ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? வழக்கம் போல் ஒரு JSX ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்? முதல்ல வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் டிவ் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? இந்த மாதிரி எம்டி டேக்கே நீங்கள் விட்டுக்கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு H1 போட்டுக்கொள்கிறேன். ஒரு H1 போட்டுக்கொள்கிறேன். இந்த H1ல என்ன இருக்க போகுது? தேங்க்யூன்னு இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூன்னு இருக்க போகுது. சரியா? இது முதல் கம்பனண்ட் தான். ஆனால் கம்பனண்ட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்ன செய்வோம்? தேங்க்யூன்றது கொடுத்துக்கணும். சரியா? வழக்கமான அதே செயற்பாடு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? தேங்க்யூ வந்து தேவையான இடத்த யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இங்கே தான் கால் பண்ணணும் மட்டும் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த வெல்கமுக்கு கீழே என்ன செய்யலாம்? அடுத்ததான் இந்த தேங்க்யூவை கால் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் இல்லை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கால் பண்ணிக்கொள்ளலாம். இதை கால் பண்ணிக்கொண்டா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒவ்வொருக்கான இந்த வெல்கம் கால் பண்ணிக்க தேங்க்யூவும் சேர்ந்து என்ன செய்யும்? கூல் ஆகும். தேங்க்யூவும் சேர்ந்து கூல் ஆகும். பாப்போமா கூல் ஆகுதான்னு சொல்லி ஜஸ்ட் இங்கே வருவோம். பார்ப்போம் என்ன வருது உங்களுக்கு. தேங்க்யூ வருது பாருங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பனண்ட்டுகளையும் தேங்க்யூ இருக்கு பாருங்க. இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களோட கம்பனண்ட்டை வந்து தேவையான இடத்துல யூஸ் பண்ணி கொள்ளலாம். கம்பனண்ட்டை வந்து தேவையான இடத்துல யூஸ் பண்ணி கொள்ளலாம். டவுட் எதுவும் இருக்கா உங்களுக்கு இதில்? யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா? யாருக்காவது டவுட் எதுவும் இருக்கா? அப்போ செஞ்சதில் டவுட் எதுவும் இருக்கா? இருந்தால் கேட்கலாம். யாரும் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது யாருக்கு டவுட் இருக்கா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? வழக்கம் போல் ப்ரொப்ஸ் பாஸ் பண்ணலாம். அப்படி ப்ரொப்ஸ் பாஸ் பண்ணுறது நான் இதுக்கு உங்களுக்கு வேறு செய்து காட்டுறேன். எப்படி பாருங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்? தேங்க்யூன்றதுக்கு போகிறேன். தேங்க்யூன்றதுக்கு போயிட்டு என்ன செய்யறேன்? இதுக்குள்ள வந்து நான் இந்த மாதிரி கேர்லி பிரேஸ் வந்து போடுறேன். இந்த மாதிரி கேர்லி பிரேஸ் வந்து போடுறேன். இந்த கேர்லி பிரேஸுக்கு நான் என்ன செய்யறேன்? நேம் மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். இந்த கேர்லி பிரேஸுக்குள்ள நேம் மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன செய்யறேன்? தேங்க்யூக்கு பக்கத்தில் இன்னொரு இந்த கேர்லி பிரேஸுக்குள்ள என்ன செய்யறேன்? நேம் வந்து விளங்குதா? இப்போ நான் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்? இப்போ நான் எங்கே இந்த தேங்க்யூ நான் யூஸ் பண்ண போறேன்? எங்கே இந்த தேங்க்யூ நான் யூஸ் பண்ண போறேன்? அங்கே நான் என்ன செய்யறேன்? என்னுடைய இங்கே இருக்கு வெல்கம் இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய நேமை வந்து பாஸ் பண்ண போறேன். நேமை வந்து பாஸ் பண்ணி விட போறேன் அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன்? இந்த இடத்த வந்து என்னுடைய ப்ரோப்ஸ் டாட் நேம் வந்து பாஸ் பண்ணிடுறேன். சரியா? என்ன நம்பர்? நேம் ப்ரோப்ஸ். இதை நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு வெளி பேஸ்க்குள்ள போட்டுருக்கணும். நேம் சாரி ப்ரோப்ஸ் நேம் பாஸ் பண்ணல போல இருக்கு. நான் என்ன செய்யணும்? ப்ரோப்ஸ் நேம் வந்து வெளியே எடுத்துக்கொள்ள முடியும் இந்தியா இடத்துல. ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன்? கன்ஸ்ட் நேம் என்றதை போட்டுக்கொள்கிறோம். கன்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ப்ரோப்ஸ் டாட் நேம் என்றதை போட்டுக்கொள்கிறோம். ப்ரோப்ஸ் டாட் நேம் என்றதை எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துட்டு என்ன செய்யறோம்? ஸ்ட்ரைட்டாக வந்து நேம் வந்து பாஸ் பண்ணி போட்டுரும். வந்து ஈஸியாக இருக்கும். நேம் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து மாதிரி பாஸ் பண்ணி போடுறோம். பாஸ் பண்ணிட்டு என்ன செய்வோம்? இப்போ போய் பார்ப்போம் நடக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே போயிட்டு எங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கொள்வோம். என்ன வருது? ஜஸ்ட் பாஸ் ஆகிடுவோம். நாங்கள் இதில் நேமை சும்மா பாஸ் பண்ண வர பண்ணிக்கிறேன். நம்ம அதில் கம்பெனி பாஸ் பண்ணி வரலாம் என்ன சொல்கிறோம். ஓகே, இப்போ வருது தானே? ஸோ இப்போ வருது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? நேம் வந்து பாஸ் பண்ணலாம். பஸ் நேமை பாஸ் பண்ணிக்க என்ன செய்யணும்? நான் இப்போதைக்கு என்ன செய்யறேன்னு வேற ஒரு பேரில் வச்சுக்கொள்கிறேன். நேமோட வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு என்ன செய்யறேன்? இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கொள்கிறேன். ஜஸ்ட் நேம் வந்து நாங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல பாஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி பாஸ் பண்ணுவோம். ஸோ அது ஜாவாஸ்கிரிப்ட் தானே? ஸோ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி வெளி பேஸ்க்குள்ள பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணி காட்ட முடியும். ஸோ வழக்கம் போல என்ன செய்யும்? இந்த இடத்துல தேங்க்யூ ஜோன், தேங்க்யூ குமார், தேங்க்யூ குமார் வந்துட்டு. ஸோ அது என்ன நடந்துட்டு கேட்டு நாங்கள் வந்து நேராக பாஸ் பண்ணிடலாம். இதில் வந்து இது என்னது? ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். அதில் வந்து என்ன செய்யலை? அக்செப்ட் பண்ணல. நான் அதை கவனிக்கலைன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த கேர்லி பிரேஸை போட்டுட்டு ப்ரப்ஸ் போட்டுக்கொள்ளலாம். ப்ரப்ஸ் டாட் நேம் போட்டுக்கொள்ளலாம். போட்டால் என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிக்கொள்ளும். இல்லை டவுட் எதுவும் இருக்காது? யாருக்காவது டவுட் எதுவும் இருக்காது? ஜஸ்ட் என்ன நடந்தது கேட்டால் இது வந்து ப்ராப்பர்ட்டி. நாங்கள் இங்கே பாஸ் பண்ணுறது என்னது? ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். ரெண்டாவது ஏற்கனவே நாங்கள் என்ன செய்துட்டோம்? ஒரு
வேரியபிளாக தான் வச்சுக்கலாம். வேரியபிள்ன்றது என்னது, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணுறது, ஜேஎஸ்எக்ஸ்ல யூஸ் பண்ணுறது இல்லை, சாரி HTML யூஸ் பண்ணுறது இல்லை, அல்லது XML யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுறது, அது ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுறது. நாங்கள் எனி டைப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுத போகிறோமா இருந்தாலும் என்ன செய்யணும், இந்த மாதிரி கேர்லி பிரேஸுக்குள்ள தான் எழுதணும். இந்த மாதிரி கேர்லி பிரேஸுக்குள்ள தான் எழுதணும். இவங்க தான் சொல்லலாம் வரையில. ஸோ மறுபடி ஓகே. நான் இதில் வந்து என்ன செய்யலாம் பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யலாம், மிஸ்டர்ன்றதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். மிஸ்டர்ன்றதை நான் என்ன செய்யலாம், ஒரு மிஸ்டர் மிஸ்டர் ப்ளஸ் போட்டுக்கொள்ளலாம். போட்டால் என்ன செய்யும் உங்களுக்கு பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாங்கள் என்னெல்லாம் செய்யலாமோ, என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி செய்யலாமோ எல்லாத்தையும் நாங்கள் இதில் செய்யலாம். பாருங்க, ஜஸ்ட் இங்கே வருவோம், உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளும். என்ன வருது, தேங்க்யூ மிஸ்டர் குமார், தேங்க்யூ மிஸ்டர் கமல், தேங்க்யூ மிஸ்டர் ஜோன் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல செய்யக்கூடிய இந்த கன்கார்டினேஷனை கூட நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இந்த XML-க்குள்ள இந்த JSX-க்குள்ள எழுதி கொள்ளலாம். அப்படி எழுதி கொள்றதுக்கான ரூல்ஸ் என்னன்னு கேட்டால் நீங்கள் இந்த கேர்லி பிரேஸுக்குள்ள எழுதி கொள்ளணும். அவ்வளோதான். டவுட் எதுவும் இருக்காது, யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா? அப்போ நாங்கள் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், கம்பனன்ட்ஸ் பார்த்துருக்கோம். கம்பனன்ட்ஸ்ல வந்து 2 வகையான கம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸ் கம்பனன்ட் சொல்லுவோம், மற்றது வந்து ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் சொல்லுவோம். ஆனால் இப்போ நாங்கள் இப்போ இருக்க காலத்தில் இந்த கிளாஸ் கம்பனன்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. கிளாஸ் கம்பனன்ட் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபங்க்ஷனல் கம்பனண்ட்டை தெரிஞ்சு கொண்டாக்காமல், இந்த ஃபங்க்ஷனல் கம்பனன்ட்ன்றது என்ன கேட்டால் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து JSX கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னத்துக்காக நாங்கள் எழுதுறோம், இந்த கம்பனன்ட்ஸ் வந்து நாங்கள் என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம், ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ விஷயம் தெரிஞ்சா காணும். விளங்கிட்ட டவுட் எதுவும் இருக்கா, இதில் இருக்காது டவுட் எதுவும் இருக்கா? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், மெனுவில் டைப் பண்ணாங்க தானே, மெனுவில் டைப் பண்ணாமல் எப்படி நாங்கள் ஒரு கம்பனண்ட் ஈஸியாக கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் இப்போ உதாரணத்துக்கு hello.jsx ஃபைலை ஓப்பன் பண்ணி போடுறோம். இப்போ எங்களுக்கு வந்து இதில் மெனுவலாக கிரியேட் பண்ண வேண்டாம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவை. மேலே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல், சர்ச், சோர்ஸ் கண்ட்ரோல், ரன் அண்ட் டீபக், பக்கத்தில் வந்து எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க, ஒரு சதுர பெட்டிக்கு மேலே ஒரு பெட்டியை கழட்டுற மாதிரி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக கழட்டுற மாதிரி இல்லை, பூட்டுற மாதிரி. அது நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை வழியை என்ன செய்ய போகிறோம், கொண்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இது அதில் நான் என்ன செய்ய போகிறேன், ES6 சர்ச் பண்ணுங்க. ES6 சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வரும். அதில் நீங்கள் இந்த முதலாவதாக இருக்க பாருங்க, ES6 கோட் ஸ்னிப்பெட், இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈஸின்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த கீழே பாருங்க, இதெல்லாம் இருக்கும் பாருங்க, இல்லை கமெண்ட்ஸ் இருக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் பார்ப்போம். இங்கே இருக்க ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் இப்போ இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது நல்ல. நான் அது என்னுடைய என்னென்ன பார்த்துருன்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், கிரியேட் பண்ண போகிறேன். என்னத்தை கிரியேட் பண்ண போட்டு கேட்டால், ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பனன்ட்டோட கிரியேட் பண்ண போகிறோம். சரியா, வித் எக்ஸ்போர்ட்டோட இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், ரியாக்ட் அரோ ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், இந்த மாதிரி வந்து அரோ ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும். அப்படி இல்லாட்டி வந்து ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பனன்ட், அதாவது RFC என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இது வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் முந்தி இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன் எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்லை, பட் சர்ச் பண்ணி பார்ப்போம். ரியாக்ட் அடிச்சா வரும். ரியாக்டில் வந்து நான் வேறு என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பார்த்தா உங்களுக்கு ஓகே. இந்த இருக்கு ES7 இருக்கு பாருங்க, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படின்னு இதெல்லாம் இருக்கு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். நான் சர்ச் பண்ணி பார்த்து சொல்கிறேன். RF ஓகே, இந்த இருக்கு பாருங்க. ஸோ RFC என்னது, ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பனன்ட். ஸோ இதான் உங்களோட விஷயம். நீங்கள் என்ன செய்யணும், இந்த ES7ன்றது ஓகே, சாரி ES6 இல்லை, ES7ன்றது இந்த இந்த இதை பாருங்க. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு போங்க, போயிட்டு வந்து ES7ன்றதை சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து முதலாவதாக வரும், இல்லாட்டி வந்து முதலாவதாக வராட்டி நீங்கள் இதை வாட்சி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ரொட்ரிகோ இந்த பேர் இருக்குது பாருங்க, இந்த பேர் வாசிக்கிறீங்க, ரொட்ரிகோ வெல்டஸ், இவங்களோட இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து என்ன செய்யலாம், மினக்கடை எல்லாத்தையும் டைப் பண்ணி கொண்டிருக்காம நீங்கள் வந்து ஜஸ்ட் RFC டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் வரும். அப்படி RFC கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் வித் எக்ஸ்போர்ட் செப்பரேட்டாக வரும். அப்படி என்ன செய்யலாம்,
ரியாக்ட் அரோ ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? Sorry. உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? ரியாக்ட் அரோ ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் வித் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களோட வேலையை வந்து குறைக்கும். தேவையில்லாமல் நீங்கள் திருப்ப திருப்ப டைப் பண்ணி கொண்டு இருக்க தேவை. ஜஸ்ட் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இந்த திஸ் ஒன் ஜஸ்ட் பாருங்க, இந்த ரொட்ரியோ வெல்டஸ் இவங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் சொல்கிறேன். மறுபடியும் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ண போறீங்கன்னா மேனுவலாக டைப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதில் எந்த பிள்ளையுமே இல்லை, மேனுவலாக டைப் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸிக்காக நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. நீங்கள் கீழே போனீங்கன்னா நிறைய படிச்சுக்கொள்ளலாம். நீங்கள் அது என்னென்ன ஷார்ட்கட் இருக்கிறத படிச்சுக்கொள்ளலாம். ஐஎம்பிஎன் கொடுத்தா இம்போர்ட் பண்ணுறதுக்கானது வரும். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையுமே. இதில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஐஎம்பிஎன் கொடுத்தா என்ன செய்யும்? உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான கோட் வரும். அதே மாதிரி வந்து வேறு என்ன இருக்குது? ஜஸ்ட் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே இருக்கு பாருங்க, ஐஎம்என் இருக்குது பாருங்க. ஸோ ஐஎம்என் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஎம்என் என்ன செய்யும்? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக முடிவில் இம்போர்ட் பண்ணுறது, சிஎஸ்எஸ் கோட் அதை இம்போர்ட் பண்ணுறேன்னா அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஆர்எஃப்சி அடுத்தது வந்து ஆர்ஏஎஃப்சி. ஜஸ்ட் உங்களுக்கு இது விளங்குறது கஷ்டமாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பனன்ட், அவ்வளோதான். பெருசாக ஒன்றுமே இல்லை. ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பனன்ட். அதே மாதிரி ரியாக்ட் அரோ ஃபங்க்ஷனல் கம்பனன்ட் வித் எக்ஸ்போர்ட் வேணுமா? அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? எக்ஸ்போர்ட் வந்து தனியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு விருப்பமான கோடை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? நான் சொல்லி இதை இது பண்ணி போட்டேன். விருப்பமான கோடை வந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. சரி, இதோட கிளாஸை முடிப்போம். 9 மணி ஆச்சு. நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்கும். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்புறம் மறந்து போயிருந்தீங்கன்னா கஷ்டம். அடுத்த வரைக்கும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. எல்லாத்தையும் இந்தியா படித்த எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ தேங்க்யூ. கிளாஸ் எதோட முடிக்கும்.